தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இங்கே இந்த நாளின் செய்தியாக 2 விதமான ஆசீர்வாதம் என்னும் தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான கரம் நம்மளை ஆசீர்வதிக்கவே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் 2 விதமான ஆசீர்வாதங்களை விதமானது. ஒன்று, நாம் கேட்காமலே கிடைக்கக்கூடியது. தேவன் நமக்கு கேட்காமலே கிடைக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு சுவாசிக்க நல்ல ஒரு பிராணவாயுவை கொடுத்துள்ளார். நமக்கு ஆண்டவர் ஒரு சூரிய ஒளியை கொடுத்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மழையை கொடுத்துள்ளார், ஒரு காற்றை கொடுத்துள்ளார். எல்லோருக்குமாக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை வணங்காத பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளார். சில ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நிபந்தனையின் பேரில் தேவன் நமக்கு தருகிறார். இன்றைய வசனம் சொல்லக்கூடிய வசனம், கர்த்தரை உன் பொருளினால் கனம் பண்ணு, அவர் உன் களஞ்சியத்தின் அதை நிரப்பி கனம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறும்போது முதலாவது நாம் அவரை அன்பு கூற வேண்டும். இடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதா அன்பாக இருப்பார். யோவான் 14:23 வாசிக்கிறோம். இயேசுடைய அன்பு அவர் கூறும்போது அவர் நம்மேல் அதிகரிக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் அவரை நம்பினால் அவர் நம்மை நம்புவார். அவரை விசுவாசிப்போரை அவர் நம்பி அவரை பிள்ளைகளாக அங்கே ஏற்றுக்கொள்வார். அவரை விசுவாசிப்போர் யாவரும் அவருடைய நம்பிக்கையிலே வளர வேண்டும். நம்பிக்கையின் பாத்திரமாக ஏற்றுக்கொள்கிறார். எப்படி, எங்கே, எப்பொழுது அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுப்பதில்லை. அன்பினால் உண்டான பக்தியார் அவர்களை தூண்டப்பட்டவர்களாய் அவரை சேவிக்க வேண்டும். நாம் நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் அவரை பற்றி பகிர்ந்தால் அவர் நம்மை பற்றி பகிர்ந்து கொள்வார். நாம் மறுதளித்தால் அவர் மறுதளிப்பார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் அதிகமாய் அன்பு கூறுவார். எனவே நாம் கொடுத்தால் அவர் அதிகமாய் நமக்கு திருப்பி கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்பவரே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவரிடத்தில் பயபக்தியாயிருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவரை நம்பினால் நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கொடுத்த ஆசீர்வாதம், கிடைக்காத ஆசீர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இதை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, தேவனிடத்தில் விசுவாசமோடு நாம் கேளுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.